यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि संगमयोगे. நீங்கள் என் ஆத்மா குழந்தைகள், நான் உங்கள் ஆத்மா தந்தை பரமாத்மா. என்னுடையது அனைத்தும் குழந்தைகள் உங்களுக்குத்தான். இதுவே உங்கள் பிறப்புரியே, நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமான வருடம். இது என் வாக்குறுதி. தர்மக்ஷேத்திரம் எனப்படும் குருக்ஷேத்திரத்தில் ஒரு காலத்தில் மகாபாரத போர் நடந்தது. ஆனால் சில நேரங்களில் அந்த போர் நம் உள்ளத்திலும் நடக்கிறது. சில சமயம் ஆசைகள் நம்மை கட்டி விடுகின்றன. சில சமயம் மாயை நம்மை சூழ்கிறது. அப்போதுதான் கீதையின் ஞானம் வெளிப்படுகிறது. ஆனால் அந்த தெய்வீக வார்த்தைகளை யார் சொன்னது? அது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டதா? இல்லை இல்லை, அந்த ஒலி ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஒலிக்கிறது. அது மனித உள்ளத்தில் ஆழமான போராட்டத்தின் கதை. வெளியில் நடந்த ஒரு நிகழ் மட்டுமே உண்மையா? ஓம் சாந்தி. வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் வெற்றி. இன்னைக்கு நம்ம 4வது நாள் கிளாஸ் பார்க்குறோம். தலைப்பு மாயை என்பது மாயை கிடையாது. அதாவது மாயா கிடையாது, கற்பனை இல்லைன்னு சொல்கிறாரு. முக்கியமான விஷயம் என்றைக்குமே முக்கியமான விஷயம்தான். நம்ம அதுக்கு எப்போவுமே அடிக்கோடிடணும். ஏன்னா நம்ம ஆத்மாக்கள் கண்களுக்கு தெரிய மாட்டோம். நம்மளுடைய நடிப்பும் இன்விசிபிளானது, அதாவது கண்களுக்கு புலப்படாத ஒரு நடிப்பு. நம்மளுடைய இந்த உலகத்தில் இருந்து மூலவதனத்துக்கு போகிற அந்த பயணம் கூட கண்களுக்கு புலப்படாத ஒரு பயணம். பிரதர் 2 பேரை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பிரதர் பேர் சதீஷ், இன்னொரு பிரதர் பேர் பிரசாந்த். ஃபஸ்ட்டு சதீஷ் பிரதர் வச்சு பிரதர் சொல்லும்போது, சதீஷ் அப்படிங்கிற ஒரு பிரதர் இப்போது ஒட்டகமாக நடிக்கிறாருன்னா ஒட்டகமாக 100% அவர் அந்த நடிப்பை கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஒட்டகம் வேறு, சதீஷ் அப்படிங்கிறவர் வேறு. ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அந்த நடிப்பு நடிக்கும்போது நமக்கு அந்த நடிப்பு மேலே ஒரு பற்று வந்துடுது. அப்போ கடைசியில் நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறோம்? நம்ம தான் இந்த ஒட்டகம், அதாவது நான் இந்த ஒட்டகம். நம்மளுடைய உண்மையான அடையாளம் மறைஞ்சு நம்ம எந்த நடிப்பு நடிக்கிறோமோ அந்த நடிப்பாளன் தான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இதனால தான் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது இதிலிருந்து உருவாகிறது தான் என்ன? அகங்காரம். அகங்காரத்துக்கு நிறைய தலைகள் இருக்குது. விதவிதமான அடையாளங்கள் மூலமாக அகங்காரம் வெளிப்படுது. மதம், நாடு, அப்போது விதவிதமான அடையாளங்கள் எல்லாமே பொய்யான அடையாளங்கள் தான். எதனுடைய அடிப்படையில் உருவாகுது? வேலை, வீடு, மக்கள், கலாச்சாரம். எப்போல்லாம் நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அப்போது அந்த இடத்துல நம்மளுடைய பொய்யான அடையாளங்கள் என்ன பண்ணுது? சில சமயம் அந்த நான் யார் அப்படிங்கிற உண்மையான அடையாளத்தை மறக்க வச்சிருது, இல்லை திருடிட்டு போயிடுது. நம்ம மட்டும்தான் நான் சொல்லி அந்த ஒரு பொய்யான அடையாளத்தை சில சமயம் க்ரியேட் பண்ணுறோம் நம்ம. அப்போது அதனால் நம்ம கடைசியில் அன்கான்ஷியஸ் ஆகிடுறோம். இந்த நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் செய்கிறோம் நம்மளுடைய உண்மையான ரூபத்தை செழிப்படைய செய்யறதுக்காக.
24 மணி நேரம் நீங்கள் வந்து ஆத்மா பயிற்சி செய்கிறீங்க, ஆத்மாங்கிற உணர்றீங்க. இப்போ பிரசாந்த் பிரதர் வந்து ஒரு மறைமுகமான நடிப்பு நடிச்சிட்ருக்காரு. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் மறைமுகமான நடிப்பு நடிக்கிறோம். பிரசாந்த் பிரதரை உதாரணமாக வந்து சொல்கிறாங்க. அவருக்கு பாருங்கள், ஒரு நல்ல பிராமண வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஆன்மீக போதையில் இருக்கார், எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவர் இல்லையா? எப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்படுதோ அப்போதான் நம்ம உண்மையாகவே நம்மளுடைய ஆத்ம உணர்வு வந்து செழிப்படைய செய்கிறோம். நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கலன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மளை நாம் ஒட்டகமாகவே நினச்சிட்ருக்கோன்னு அர்த்தம். நிறைய அடையாளங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஆத்மாவுக்கு நிறைய சார்ஜ் வந்து ஏற்றுது. நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து விழிப்படைய செய்யுது. எப்படி இந்த உலகத்தில் நிறையா பாகங்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த உடல் கூட இந்த நடிப்பில் ஒரு பாகம். நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முயற்சி செய்கிறோம், முன்னேறிட்டே இருக்கோம், நம்மளுடைய முயற்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, பெருசாகிட்டே இருக்குது. 3 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆத்ம பயிற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன சொல்கிறீங்க? 3 வாரம் நீங்கள் செஞ்சுட்டதுனால நான் ஆத்ம உணர்வில் இருக்கேன், நான் ஆத்மானு உணர்ந்துட்டேன், ஆத்ம உணர்விலேயே இருக்கேன்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து உண்மையான அடையாளம் கிடையாது. அப்போது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சில டைமு நமக்குள்ள பொய்யான அடையாளம் உருவாக ஆரம்பிச்சிருது. நான் ஆத்ம நிலை அடைஞ்சிட்டேன், நான் இந்த உடலை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் இருந்தே அகங்காரத்தோடு வாழ்ந்து வந்தோம். அதனால் கொஞ்ச நாள் சில நேரம் நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா அதை நான் முடிச்சிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சில சமயம் பொய்யான அந்த அடையாளங்கள் உள்ளே வந்து நுழைஞ்சிடுது. அப்போ அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம இந்த பிராமண வாழ்க்கையில் இருக்கோம், நமக்கு நிறையா விஷயங்கள் இப்போ வந்து பெருசாக தெரியறது இல்லை. பிராமண வாழ்க்கையை ரன் பண்ணுறதுனால யாராவது நம்மக்கிட்ட வந்து காரை பற்றி பேசுகிறாங்க, நமக்கு அந்த காரனுடைய நாலேஜ் இருந்தால் கூட சில சமயம் நம்ம பணிவாக வந்து இல்லை எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பணிவுங்கிற ஒரு அடையாளத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் நமக்குள்ள. இது ஒரு விளையாட்டு. இந்த நாடக மேடையில் நம்ம எல்லாருமே வந்து இந்த விளையாண்டுட்ருக்கோம். இந்த நாடகத்தில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நடிகர்கள் நடிச்சிட்ருக்கோம் விதவிதமாக. நம்ம நேற்று கூட ராவணனை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போது இன்றைக்கி என்னென்னா டார்வின்ஸ் தியரி, டார்வினுடைய கோட்பாடு எதுன்னா சர்வைவல் ஆஃப் நாட் ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் அடாப்ட். அதாவது நம்ம இந்த உலகத்தில் வந்து சர்வைவ் ஆகிறங்கிறது வேற, அதை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிறது வேற. எல்லா சூழ்நிலைகளையும் வந்து அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும், எல்லா சூழ்நிலைகளையும் வளைஞ்சு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ராவன் கிட்ட இந்த ஒரு தன்மை இருந்தது. ராவணனுடைய வார்த்தைகள் என்ன? நான் பணிவானவனாக இருக்கேன், நான் வந்து சோல் கான்ஷியஸில் இருக்கேன். சில சமயம் அந்த இடத்துல ஈகோ வந்துடுது. யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வருது, கவலைப்படுறோம், போட்டி போட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பங்க்சுவலாக இல்லைன்னு சொன்னால் கூட கோபம் வருது, கவலைப்படுறோம். இதுதான் வந்து ராவணனுடைய விஷயம். நம்ம ஆத்ம பயிற்சி செஞ்சு நான் ஆத்ம உணர்வில் இருக்கேன், நிலச்சிட்டேன்னு சொல்லும் போது யாராவது நம்மக்கிட்ட வந்து ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொன்னால் நமக்கு கோவப்படுறோம். இந்த இடத்துல தான் ராவணனுடைய விளையாட்டு ஆரம்பமாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப வந்து இல்லை நான் சோல் கான்ஷியஸில் தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா, இந்த நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் பொய்யான அடையாளங்களில் இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த பொய்யான அடையாளம் நம்ம வாழ்க்கையில் 0 ஆகிடணும். அதுக்கு பேர் தான் கர்மாதி ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ராவணனை வந்து விதவிதமான முறையில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா ராவணனுக்கு நிறைய துறைகள் இருக்குது, நிறைய தலைகள் இருக்குது. அதில் ஒரு தலை என்னென்னா புகழ்ச்சி இல்லையா? இன்னொரு தலை வந்து நம்ம சிகரெட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அந்த நமக்கு போர் சீன் தெரியும் இல்லையா? ராமாயணத்தில் வரக்கூடிய போர் சீன். சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போனால், ராவணன் வந்து சீதையை ஒரு அடிமையாக வந்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் இருக்குது. அப்போது சீதை வந்து ராவணன் எனிமிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது யாருக்காக நம்ம அதிகமாக வந்து அட்டென்ஷன் கொடுக்குறோமோ, ஒர்க் பண்ணுறோமோ, அப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப பெருசாகிட்டே போவாங்க இல்லையா? அப்போ ராவணன் ரொம்ப அரக்கனாயிட்டே போனான். அப்போ ராமர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்தது சீதைக்கு, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்க, ராவன் வந்து உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், அது உனக்கு தெரியும், நீ அங்கே ராவணனுக்கு அடிமையாக இருக்க. அப்போது சீதைக்குள்ளே என்ன ஒரு ப்ரோக்ராமிங் இருந்துகிட்டே இருந்தது? ராவணன் கிட்ட இருந்து தப்பிக்கணும், ராவணனை வந்து
ராவணனை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமாகவே மாறிடுச்சு. அதை பற்றி அவங்க கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. சீதைக்கு தேவை அமைதி, அந்த அரக்கன்கிட்ட இருந்து அமைதி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீதை யோசிச்சாங்க. ஆனால் அவங்க வந்து கவலையிலேயே இருந்தாங்க இல்லையா? அப்போது எதை வந்து கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ ராவணன் என்ன கொடுத்தான்? கவலையை தான் கொடுத்தான். ஏன்னா சீதை கவலையிலேயே இருந்தாங்க, ராவணனை திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ சீதைக்கு கிடைச்சது அதே தான். அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு? என்னால் உன்னை விடுவிக்க முடியும், ஆனால் டெசிஷன் வந்து உன் கையில் இருக்குது. நீ ராவணன்கிட்ட இருந்து ஃப்ரீயாக விரும்புறியா இல்லை ராவணனோடையே இருக்க விரும்புறியா? அதாவது ராவணனுடைய எல்லா விஷயங்கள், 5 விகாரங்கள் சொல்கிறோம் இல்லையா? இந்த கதைகளில் வந்து மனிதர்களை காமிக்கிறாங்க, ஆனால் பாபா நமக்கு சொல்கிறது 5 விகாரங்கள். அந்த 5 விகாரங்கள், அந்த 5 தலைகள்லேருந்து நம்ம முழுசாக வெளியே வரணும். அந்த தேவைகள் நமக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ ராமர் சிவ பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு அடி தைரியமாக எடுத்து வைங்க, நான் 1000 அடிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ட்ராமாவில் நம்ம ரோல் அப்படி. அப்போது இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கு. சீதாவை முடிவு எடுக்கணும்னு விட்டால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. ராமர் உதவி செய்யறதுக்கு இருக்காரு. ராவணன்கிட்ட இருந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரணும். ராவணனுடைய குறிக்கோள் என்ன? சீதாவை வந்து முடிவை எடுக்க விடாமல் தடுத்தது தான். அப்போ மாயா நம்மளை என்ன பண்ணுது? முடிவு எடுக்க விடாமல் தடுக்குது. மாயா நம்மக்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப குட்டாக தான் அப்ரோச் பண்ணுது. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணுது, அதுக்கப்புறம் நல்லா அட்வைஸ் பண்ணுது இல்லையா? அப்போது சீதை என்ன பண்ணுறாங்க? மாயாவை வந்து ஒரு சீஃப் அட்வைஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சீதைக்கு எப்போல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அப்போ மாயா ராவணனை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க வாட்ஸ்அப்பில், எனக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. குட் அட்வைஸர் அதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ மாயா நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்டாக அட்வைஸராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நம்ம அதை நம்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? ஒவ்வொரு சமயமும் வந்து நம்ம மாயாவை தான் கூப்பிடுறோம், பாபாவை மறந்துடுறோம். அப்போ ஒரு தடவை சீதா சொல்கிறாங்க, எனக்கு இது எல்லாத்தையுமே நிறுத்தணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிகரெட் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லி. அப்போ மாயா என்ன பண்ணுன்னா, முதல்ல இது ரொம்ப ரொம்ப நல்ல டெசிஷன் தான், நீ வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திடு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சிகரெட் பிடி, இல்லைன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீ ஸ்டாப் பண்ணிவிடு, இந்த மாதம் நீ வந்து தாராளமாக பிடிச்சிக்கோ. அப்போது இந்த பின்னர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பாபா சொல்லுவார்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், செய்யலாம். அந்த மாதிரி பின்னர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து மாயா யூஸ் பண்ண வைக்குது நம்மளை. அதில் இருந்து தான் மாயா ரொம்ப உருவாக ஆரம்பிக்குது. அப்போ மாயாவினுடைய சில வார்த்தைகள் கூட வருது. கடினம், எக்ஸ்கியூஸ் கேட்குறது, கேள்வி எழுப்புறது, பக்தி, இது எல்லாமே வந்து மாயையினுடைய வார்த்தைகள் தான். நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப ரொம்ப நம்ம யோகா பண்ணிட்டோம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட்றோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் விட்டுட்டு வந்துடலாம், இல்லை கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், நம்ம வந்து இதை பாதியில் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கேள்விகள் வருது நமக்கு. அடுத்த பிறவியில் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம எழுப்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அடுத்ததாக பக்தி. அப்போது மாயை வந்து கார்ப்பரேட் லாயர்ஸாக கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கு நமக்கு சில சமயம். அப்போ என்ன பண்ணுது? மாயை வந்து ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிற ரூபத்தில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது நமக்கு. அதாவது சிவ பாபா நமக்கு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார், ஜோதி ஸ்வரூபமாக என்னை நினைங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் மாயை என்ன பண்ணுது? சீதைக்கிட்ட ராமருடைய சிலையை கொடுத்து இதை வந்து நீ பூஜை பண்ணு, ராமராக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போது சிவ பாபா நம்ம முன்னாடி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, எனக்கு வந்து ராமர் வேண்டாம், ராமருடைய சிலையை தான் நான் பூஜை செய்வேன், ராமருடைய இப்போ அட்வைஸ் தேவையில்லை, எனக்கு ராமருடைய பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் சிலையவே தான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பக்தியினுடைய ரூபத்தில் கூட இந்த மாதிரி மாயை வந்து தொந்தரவுகள் கொடுக்குது, நம்மளை நம்ப வைக்குது. இது வந்து ஒரு விளையாட்டு இல்லையா? எப்படி அந்த விளையாட்டில் வந்து தோத்தா வந்து சில விளையாட்டில் வந்து பெனால்ட்டிஸ் இருக்கும், சில விளையாட்டில் வந்து பரிசுகள் கிடைக்கும் ஜெயிச்சா. ஆனால் இந்த விளையாட்டு யாருக்குமே தெரியாது. அந்த விளையாட்டில் வந்து ஜெயிச்சா கோல்டு மெடல் கிடைக்கும், பெனால்ட்டி அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்துருவாங்க.
அப்போது இதில் வந்து நமக்கு அனுபவிக்கிறது என்ன, துக்கங்களை தான் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் தோத்தா. அப்போது நிறைய காரணங்கள் நம்ம சொல்ல தான் நமக்கு நிறைய துக்கங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நமக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும், இல்லைன்னா பெனால்ட்டி வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேளை இந்த புருஷார்த்தத்தில் ஜெயிச்சிட்டோன்னா 21 பிறவிகளுக்கு நமக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்குது, சுகம் சாந்தி கிடைக்குது. அப்போ இந்த விளையாட்டை நம்ம எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நமக்கு ப்ரைஸா இல்லை பெனால்ட்டியா அப்படிங்கிறது முடிவாகுது. ஒருவேளை நம்ம தோத்துட்டோம் ராவன் மாயா கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன பெனால்ட்டி கிடைக்குது அப்படின்னா துக்கம் தான் அதிகரிக்குது இல்லையா. பாக்ஸிங் கேமில் கூட நம்ம சொல்கிறாங்க நாக் அவுட் பண்ணுறது, அதாவது எதிரில் இருக்கிற எதிராளியை அந்த கேமில் மட்டும்தான் எதிராளியை வந்து எவ்வளோ வேணாலும் அடித்து அவங்கள மயக்கம் அடைய செய்கிறதுக்கான ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. அதே மாதிரி தான் மாயை ராவணன் நம்மளை வந்து தோக்கடிக்க முயற்சி செய்யுது. ஒரே அடியாக பாபா வந்து மூக்கை பிடிச்சு கீழே தள்ளிடுதுன்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சீதைகள் தான். இப்போது ராவணனுடைய அந்த பிடியில் ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கும். அப்பப்போ மாயை ராவணன் வந்து நமக்கு ஒரே ஒரு குத்து விட்டுச்சுன்னா நம்ம என்ன ஆகிடுறோம், நாக் அவுட் பண்ணிடுது, நம்ம அன்கான்ஷியஸாக மாறிடுறோம். ஏன்னா ராவணன் வந்து நமக்கு இனிமையாகவும் இருக்கும், ஃப்ரெண்டாகவும் இருக்கும். அப்பப்போ மரியாதைங்க அந்த கோட்டுக்குள்ளே பாபா இருக்க சொல்லுவார். எப்படி அந்த பொன்மானை பார்த்து சீதை வந்து மரியாதை அந்த கோட்டை தாண்டி வெளியே போனாங்க இல்லையா, ராவணன் கிட்ட ஏமாந்தாங்க ராமருடைய பேச்சை மீறினதுனால. அதே மாதிரி பாபாவுடைய அந்த மரியாதை அப்படிங்கிற கோட்டுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் தான் மாயையினுடைய அந்த தாக்கம் வந்து நம்ம மேலே ஏற்படாது. இல்லைன்னா ராவணனுக்கு வந்து நம்ம அடிமைகளாக மாறிடுவோம். அந்த கதையில் இன்னொரு விஷயம் வரும் இல்லையா, சஞ்சீவினி மூலிகை. அப்போது இங்கே சஞ்சீவினி மலை எது, நம்ம மவுண்ட் அபு. மவுண்ட் அபுக்கு துரோணகிரிங்கிற ஒரு பேர் கூட இருக்குது. ஏன்னா ஒரு தடவை வந்து வெள்ளம் வந்தது, அப்போ வந்து துரோணகிரிங்கிற அந்த பேர் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் வந்துருச்சு, ஆன்மீக பயணங்கள் நிறையா ஏற்படுது. நம்ம அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுறோம், எது வந்து உண்மை எது போய் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போ உண்மையான சஞ்சீவினி மூலிகையை தான் பாபா நமக்கு தராரு. முரளி நம்ம தினமும் படிக்கணும், அந்த முரளி மூலமாக வந்து நமக்கு சஞ்சீவினி மூலிகை கிடைக்குது. ராவணன் மாயா கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். மவுண்ட் அபு தான் வந்து நமக்கு சஞ்சீவினி மலை. அப்போ நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணுன்னா பாபாவினுடைய அந்த மரியாதைங்கிற கோட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் மாயை அப்படிங்கிறது நமக்கு கண்களுக்கு புலப்படும். அப்போ தூரத்துலேருந்தே அதை நம்ம விளக்கிட முடியும். இல்லைன்னா நம்ம அறியாமையிலேயே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ மாயை இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அறியாமையிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அதனால் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் பண்ணலான்னா, இந்த மரியாதைங்கிற கோட்டுக்குள்ளே இருந்து நம்மளை நாமளே எவ்வளோ தூரம் பாதுகாத்துக்கிறோம் அதை நம்ம வந்து செக் பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி. நம் மனதில் உள்ளது, இதையின் அழைப்பு போரு போனது அல்ல, அது அமைதிக்கான அறிவிப்பு. பகவத்கீதை என்பது ஒரு பழமயமல் நூல் மட்டுமல்ல, அது இறைவனின் அன்பான செய்தி. ஏன் அது ஒவ்வொரு யுகத்திலும் பிரபலமாக உள்ளது. அது என்றும் இதயங்களை ஏன் விழிப்பூட்டுகிறது. என்னை மட்டுமே சரணடையுங்கள், நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த அமுதமான வார்த்தைகளை யார் கூறியது? இது யுகம் தோறும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் தனித்துவமான கதை. இதனுள்ளே ஆன்மாவை விழிப்பூட்டும் அரிய ஞானாக சூழ்ந்து மறைந்துள்ளன. தர்மம் குறையும் போது, அதர்மம் அதிகரிக்கும் போது நான் வெளிப்படுவேன். தர்மம் குறையும் போது, அதர்மம் அதிகரிக்கும் போது நான் வெளிப்படுவேன். உலகில் நன்மை குறையும் போது இறைவன் மீண்டும் வழிபடுவேரா. பிரம்மாவின் உடலின் மூலம் ஞானத்தின் திங்கையோட செய்கிறார். அவர் அறியாமை இருளை நீக்குகிறார். ஒவ்வொரு இதயத்திலே
சத்தியத்தின் தீபத்தை ஏற்குகிறார், மனதை தூய்மையாக்குகிறார், உலகிற்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறார், முக்திக்கான உண்மையான பாதையை காட்டுகிறார். என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் என் ஆத்மா குழந்தைகள், நான் உங்கள் ஆத்மா தந்தை பரமாத்மா, என்னுடையன அனைத்தும் குழந்தைகள் உங்களுக்குத்தான். இதுவே உங்கள் பிறப்புரிதே, நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், இது என் வாக்குறுதி. ஓம் சாந்தி.